ஒரு ஸ்பெஷல் மெசேஜ் போடுறேன் சில்ட்ரன்ஸ்க்காக. இன்றைய சில்ட்ரன்ஸ் எல்லாம் பார்ப்பீர்களா, பழைய ஜெனரேஷன் பிள்ளைகள் மாதிரி கிடையாது. எல்லாரையும் போட்டு கொடுக்கறது, பெரியவர்களையெல்லாம் போட்டு கொடுக்கறது, பெரியவங்களை மதிக்கிறது கிடையாது, அத்தைகளை மதிக்கிறது கிடையாது. அதே போல் டீச்சர்ஸை மதிக்கிறது கிடையாது, எல்டர்ஸை மதிக்கிறது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ராங் ஜெனரேஷன் இன்று க்ரியேட் ஆகிட்டு கொண்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம வசனம் எடுப்பீர்கள். ஆனால் அந்த வசனம் என்னன்னா, கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 22, 23 வசனம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. ஆகவே நாம் ஆவின் கனிகளோடு இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு ஜெப வாழ்க்கை இல்லை. பிள்ளைகளுக்கு சிறு பிள்ளைகள் சொட்டு 10th வரை நான் சொல்கிறேன், 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பசங்களை பற்றி சொல்கிறேன். ஒரு ஜெனரேஷன் கேப் இருக்குது. பெரியோர்களையும் மதிக்கிறதே கிடையாது, பெரியவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்டும் கொடுக்கறது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிற ஜெனரேஷன். அப்படிப்பட்ட இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும்? காலேஜ் வரை படிக்கிறவங்க சொல்கிறாங்க, என்ன செய்யணும்? மதிக்கணும், மூத்தரில் ரெஸ்பெக்ட் பண்ண. அதே இடத்துக்கு நாளைக்கு அவங்களும் வருவாங்க. அப்போ அவங்களுக்கு புரியும் நம்ம செய்த தப்பு தானேன்னு சொல்லிட்டு தெரியும். அதுக்காகவே சில்ட்ரன்ஸ்க்காக நான் சொல்கிறேன். சில்ட்ரன்ஸ்க்கான மெசேஜை நான் போடுற யூடியூப் வீடியோ எல்லாம் என் சில்ட்ரன்ஸ்க்காக தான். நீங்கள் படிக்கணும். நான் போடுகிற பாடல்கள்லாம் புக்கில் பார்த்து படிக்கணும். பழைய பாடல்கள்லாம் நான் போட்டிருக்கேன், அதெல்லாம் படிக்கணும். கொடுக்குற மெசேஜ் எல்லாம் பைபிள் வசனம் ஏதாவது தெரியுமா, பைபிள் வசனம் எடுக்க சொன்னால் தெரிஞ்சிருக்கணும். அதற்காக தான் இதை போட்டு சொல்கிறது. பெரியோர்களை மதிப்பது கிடையாது. பெற்றோர்களும் அவர்களுக்கு வாங்கி கொடுப்பாங்க, எல்லாமே வாங்கி கொடுப்பாங்க. என்ன பொருள் கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க. அப்படி கிடையாது. அவர்களும் வெயிட் பண்ணணும், பொறுமையோடு காத்துக்கு இருக்கணும். ஆகவே பிள்ளைகளை வளர்ப்பதும் அவ்வாறாக இருக்க வேண்டும். பிள்ளைகளை வளர்க்க இஷ்டப்படி கண்டபடி வளர்க்குறது, பசங்களோடு மட்டும்தான் ஐக்கியம். அதுக்கப்புறம் திருமணம் செய்து கொண்ட பிறகு அவர்கள் அம்மாவை மறந்து விடுவார்கள், அப்பாவை மறந்து விடுவார்கள். அதே போல் பந்தங்களை எல்லாம் மறந்து விடுவார்கள். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து வருகிறோம். பெற்றோர்களை மதிப்பதில்லை. திருமணமான பிறகு பெற்றோர்களை மதிப்பது கிடையாது, அவர்கள் சொல்கிறது கேட்கறது கிடையாது. அவர்கள் பிள்ளைகளையும் தவறான முறையில் வளர்க்கிறார்கள். நான் இப்போ பைபிளை பார்த்து சொல்கிறேன்னு, எங்கள் அம்மா என்ன நல்லா வளர்த்தாங்க, அதனால் நான் பைபிளை பார்த்து சொல்கிறேன். நான் நன்றாக சர்ச்சுக்கு போகிறது மட்டும் இல்லை, ஊழியமும் செய்தேன், டிராக்ட் ஊழியெல்லாம் செய்தேன், பைபிள் ஊழியமும் செய்தேன், பிடிஎஸ் படித்துள்ளேன், மற்ற படிப்பெல்லாம் படித்துள்ளேன், ஜேர்னலிசம் செய்துட்டு வருகிறேன். அப்படி இருக்கும் பொழுது தேவன்தான் உதவி செய்கிறார். கர்த்தராக இயேசுவானவர் எனக்கு உதவி செய்கிறார். யாரையும் நம்பலாமா? இயேசுவானவர் என்னை தேற்றினார், அழைக்கிறார். அவர் தான் எனக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்கிறார். இயேசுவானவர். பலர் என்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணாங்க, நான் அதில் விழாமல் இயேசு ஏற்றுக்கொண்டேன். இயேசு மகளாக வாழ புகழ் ஜெபிக்கிறேன். இயேசுவை விட்டு பின்தங்கி போனால் நாம் தோல்வி அடைந்து வருவோம். இயேசுவை நேசிப்போமாக. பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது பைபிள் சொல்லி கொடுங்க. பைபிளை பற்றி ஜெபின்னு சொல்லணும், ஜெபிக்காசை கற்றுக்கொள்ளணும். இஷ்டம் மாதிரி வளர்த்து நாளைக்கு ஜெனரேஷன், வேர்ல்ட்லி ஜெனரேஷன் வரும்பொழுது அது ராங்காக நிற்கும். அது அப்படியாப்பட்ட லைஃப்லேருந்து நான் மாற கடவோமாக. ஆவின் கனிகளை பெற்றுக்கொள்வோமாக. தப்பு எல்லாருமே தெரியாமல் தெரிஞ்சு செய்வாங்க, ஆனால் அதெல்லாம் கர்த்தர் மன்னிக்கிறார். அது கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டும். ஆகவே பிள்ளைகள் பெரியோர்களை மதிக்க கற்றுக் கொடுங்கள். பிள்ளைகள் பெரியோர்களை மதிக்க கற்றுக் கொடுங்கள். ஆமீன், ஆமீன்.